இன்றைக்கி ஒரு யானை ஸ்பாட்டிங். நிறையா யானை இருக்கான். இவங்க எதுக்கு வந்தாங்கன்னே தெரியல. ஆமாம், வீட்டுக்கு போகிறோம். இந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் பாருங்கள், நைட்டு கூட்டிகிட்டு போயிட்டு அலோவ் பண்ணி யானை அவங்கக்கிட்ட விட்டுட்டு என்ன இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. இப்போ அவர் ஆப்போசிட்டில் வேறு வந்திருக்குறாங்க. அதுதான் அதோட வழி. அதுலேயும் ஆப்போசிட்டில் வந்து வண்டியை நிறுத்திட்டாங்க. இந்த வனத்துறையினர் அன்டைமில் இப்படி அலோவ் பண்ணுறது தான் அவங்க கண்டிப்பாக பார்க்கணும். 4 மணியோட க்ளோஸ்டு, அப்புறம் ஏன் இவங்க அலோவ் பண்ணுறாங்கன்னு தெரியல. அது பாட்டுக்கு வழியில் போகுது. ஆப்போசிட்லேயும் வந்து வண்டியை நிறுத்திட்டு அதோட வழி தடத்தை விட்டுட்டு இங்கே தடுத்து நிறுத்தினா அது டென்ஷன் தான் ஆகும். பாருங்கள், சமத்தாக அது போகுது, லைனாக போகுது, சூப்பராக போகுது லைனாக குட்டியோட. வீடியோ பார்க்குற ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் ப்ளீஸ் அந்த டைமை கீப்பப் பண்ணுங்கள். மேலே டூரிஸ்டம் அந்த டைமில் விடாதீங்க. இப்போ லோக்கல் வண்டி வந்தனால அவங்க பிரச்சனை இல்லாமல் அவங்க சேஃபாக பின்னாடி வராங்க. இப்போ வராமல் இருந்திருந்தால் அவங்களும் போய் அந்த யானையை மீட்டப் பண்ணி தொந்தரவு பண்ணி அது இதை உங்களை டிஸ்டர்ப் பண்ணி. க்யூட்டாக நடந்து போகிறாங்க, லைனாக யூனிஃபார்மாக, சமத்து. நம்ம டிஸ்டன்ஸில் தான் மெயின்டைன் பண்ணணும், அதை டிஸ்டர்பே பண்ணக்கூடாது. பாருங்கள், வழி கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, அந்த ஆப்போசிட்டில் வண்டி நிற்கிது, அதனால அது டிஸ்டர்ப் ஆகுது. பாருங்க, பின்னாடி டூரிஸ்ட் ஏன் தான் இந்த டைமில் விடுறாங்களோ. ரோடு தான் சேஃப் இல்லைன்னு அவங்களுக்கே தெரியுது. ரோட்லேயே நின்றுச்சு. அந்த சைடு வழியே அந்த சைடு தான் போகணும் யானைங்க.